கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா கொடுக்கலாம், கொடுத்தீங்கன்னா சம்டைம் சாப்பிடும், மோஸ்ட் ஆஃப் தி டைம் சாப்பிடாது. அப்படி சம்டைம் சாப்பிட்டுருச்சுன்னா கூட நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க கொடுக்குற ஃபுட்டு நார்மலான ஹோம் ஃபுட்டோ கிச்சன் ஃபுட்டோ நீங்க கொடுக்கும்போது அதுல சேர்த்து கொடுத்துட்டீங்கன்னா அந்த மருந்து ஸ்மெல் அது மறக்கவே மறக்காது. அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சாப்பாடு வந்து மருந்தானது, ஸோ இது சாப்பிட்டா நமக்கு கசக்கும், டேஸ்ட் நல்லா இருக்காது அப்படிங்கிறது அதுக்கு தெரிஞ்சுட்டு அடுத்த வாட்டி நீங்க அந்த சாப்பாடு ரெகுலரான சாப்பாடுல நீங்க கலந்து கொடுத்ததுனால ரெகுலரான சாப்பாடு நீங்க ரெகுலரா வைக்கும் போது அது வந்து சாப்பிடாது. அதுக்கு வந்து அந்த மருந்து ஞாபகம் வந்து அதை தட்டி விட்டுட்டு போயிடும், இல்லைன்னா அதை சுத்தமா கண்டுக்காது. பட்னியாவே நீங்க போட்டீங்கன்னா கூட அதை சாப்பிடாது. ஸோ என்ன ஆயிரும்னா அதுக்கு வந்து மைண்ட்ல பதிஞ்சிரும், ஓகே இந்த சாப்பாடுல வந்து மருந்து கலந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. நீங்க எப்பவுமே கொடுக்கவே மாட்டேன் இந்த சாப்பாடு, லைக் ரைஸ்ல இல்ல வேற ஏதோ கருவாடு இனிமே கொடுக்க மாட்டேங்கிறப்ப நீங்க அதுல மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது வந்து ஓகேன்னு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படி வேணா ட்ரை பண்ணுங்க. மோஸ்டா ரெகுலரா கொடுக்குற சாப்பாடுல மருந்து மிக்ஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மருந்தை மட்டும் மருந்தாவே கொடுத்துருங்க. இல்லை வேற எதுவும் அதுக்கு ரொம்ப ஃபேவரட்னா அதில் மிக்ஸ் பண்ணி ஒரு உருண்டை மாதிரி பண்ணி கொடுத்துட்டு அதை ரெகுலர் ஃபுட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அது நான் ட்ரை பண்ணி நான் சொல்கிறேன், அது வந்து சாப்பிடாது, அதுக்கு வந்து நல்லா தெரியும். நான் மோஸ்ட்டாக சிரிஞ்சு இது பண்ணி நல்லா மல்லாக்கப்படுத்து கை குழந்தை தூக்குற மாதிரி தூக்கிட்டு மல்லாக்கப்படுத்து தொண்டையில் நல்லா டக்குன்னு ப்ரெஸ் பண்ணிடுவேன். ஸோ அப்படி பண்ணும்போது அது துப்ப முடியாது, அதால் நாக்கை வச்சு துப்பவும் அதால் முடியாது, டக்குன்னு கஷ்டப்பட்டு முழுங்கிடும். இது நான் பூஷுக்கு ட்ரை பண்ணது, ஒர்க் அவுட் ஆச்சு. நீங்களும் வேணும்னாலும் ட்ரை பண்ணுங்க. இந்த கேட் பேரு தாரா சித்தாரா. இந்த கேட் வந்து ஃப்ரெண்டு, என்னோட பூஷ் சில்கோட ஃப்ரெண்ட், அப்பப்போ வந்துட்டு போகும். இந்த கேட்டோட ஏஜ் வந்து 2, ஃபீமேல் கேட்டு. இது வந்து ரைஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிடாது. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ரைஸோட மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். இது வந்து ஃபீட் பண்ணி பார்த்தேன், சரி இது மிச்சம் வச்சிருமேன்னு சொல்லிட்டு ஃபீட் பண்ணி பார்த்தேன், சாப்பிடவே இல்லை. அதனால அப்படியே கொடுத்துட்டேன். இது தாங்க ஆன்டிபயோட்டிக் மெடிசன். இது ஆக்சுவலி பவுடர் ஃபார்மில் இருந்தது. இந்த ஸ்டிரைல் வாட்டர் அவங்களே கொடுத்துருந்தாங்க, அதில் ஆட் பண்ணி நல்லா குலுக்கி ஊற வச்சுட்டேன். 0.5 ml கொடுக்க சொன்னாங்க. நான் ஓரளவுக்கு தாராளமாக எடுத்திருக்கேன். ஏன்னா பாதி கீழே கொட்டினாலும் கொட்டிடும், சும்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகிறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா 3 கிலோக்கு மேலேயே இருக்காங்க. பட் நீங்கள் டாக்டர் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு அப்படி கொடுத்து பழக்கம் இருக்குங்கிறதுனால நான் அப்படி கொடுக்குறேன். பெட்ஸை பொறுத்த வரைக்கும் டாக்டர் சொல்கிறத மட்டும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்களேன், நான் இதை தட்டி விட்டுருவேன், ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து சில்க்குக்கு மட்டும்தான் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நான் அதை வந்து ஆன்டிபயோட்டிக்குங்கிறதுனால பூஷுக்கும் தாராக்கும் கொடுத்தேன். சில்க் அழகாக சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. இப்போ பாருங்கள் பூஷ் என்னென்ன சேட்டை பண்ணுதுன்னு. ரொம்ப கஷ்டங்க பூஷுக்கு கொடுக்கறது மட்டும். பூஷிக்கு கொடுக்கறது கஷ்டம்தான், வாயை திறக்கவே இல்லை, ரொம்ப கஷ்டம். அதுவும் இப்படி கொடுத்தா கண்டிப்பாக முழுங்காதுன்னு எனக்கே தெரியும். வீடியோ கண்டி நான் இப்படி கொடுக்குறேன். நான் படுக்க போட்டு கொடுத்தா தான் அது குடிக்கும். இந்த துப்பிடுச்சு எல்லாம், வீடு அப்படியே துப்பிட்டே போயிடும். இதுதான் தாரா. இது ட்ரீட்ஸ் சாப்பிட்டு பழகிருக்கு. நான் ட்ரீட்ஸ் கொடுத்து பழக்கலை. நான் வந்து ட்ரீட்ஸை வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுப்பேன். சிக்கனோ மீட்டோ நான் ஃப்ரெஷ் ட்ரீட்ஸ் தான் கொடுப்பேன். அப்படி கொடுத்து பழகிருக்கேன். நீங்களும் அப்படியே கொடுத்து பழக்குங்க. இது பியோர் பெட் ட்ரீட்டு. இந்த மாதிரி கொடுக்குறத விட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற மாதிரி அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ரமீஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டாட்டா.